6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கும்படி நான் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிப்போம். பின்பு நான் யாரை அனுப்புவேன்? நமது காரியமாய் போவேன் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக உட்காருவோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம் என்று கேட்டால், ஆண்டவர் இப்படி பேசுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நம் காரியமாய் போவார் என்கிற ஒரு சத்தம், ஒரு தேவ சத்தம் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய செவிகளில் போய் விழுந்தவுடன் மிகுந்த பாரத்தோடு அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்ன செய்யுங்க, என்னை அனுப்பும், நான் போறேன் ஆண்டவரே, நீங்க ஏன் இப்படி அங்கலாய்க்கிறீங்க, யாரை அனுப்புறதுன்னு நீங்க ஏன் கேட்கறீங்க, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன் என்கிற சத்தம் அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அவனுடைய செவிகளில் விழுந்த உடனே அவன் அர்ப்பணித்த ஒரு காரியம், நான் போகிறேன் ஆண்டவரே, என்னை என்ன செய்யுங்க, அனுப்புங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆவியில நிரம்பி இருக்கிற ஆவிக்குரிய திருச்சபையில் அங்கமா இருக்கிற ஒரு தேவ பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சில சபைகளை பார்த்து நம்ம இது பாரம்பரிய சபைகள் என்று நம்ம என்ன செய்யறோம், நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம சபை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிறோம், பெந்தகோஸ்தே சபை என்று சொல்லுகிறோம். இப்போ ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிற நம்மளுடைய ஆலயத்தில் ஆவியில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அந்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி எத்தனையோ தடைகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஏசாயாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை மிக கிளியராக, மிக தெளிவாக அவருடைய பாரத்தை அவர் பேசுகிறதையும் அவருடைய இருதயத்தினுடைய ஆழத்தில் இருக்கிற ஏக்கங்களை ஏசாயாவினிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற அந்த சத்தத்தையும் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய செவிகள் கேட்டது. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்றேன், யார் என் காரியமாய் போவான்? ஏங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நமக்கு 1000 காரியங்கள் இருக்குது. இந்த இந்த ஒரு பூமியில பிறந்த நம்ம ஒவ்வொருவருக்கும் பலவிதமான சூழ்நிலைகளில் பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு பண தேவைகள் நமக்கு வேணும், அது ஒரு காரியமா இருக்குது. ஒரு வீட்டை கட்டணும், அது நமக்கு ஒரு காரியம். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக நமக்கு ஒரு காரியம், படிப்பு செலவுக்கு, நமக்கு பலவீனங்கள், நமக்கு 1008 காரியங்கள் இருக்கிறது. ஆனா ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியம் தான். ஆண்டவருடைய ஏக்கம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அவருடைய நோக்கம் எல்லாம் ஒருவரும் அந்த நரகத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்து போயிடக்கூடாது, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்கிற ஒரே காரியம் தான் ஆண்டவருக்கு. உங்களுக்கு எனக்கு 1000 காரியம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 1000 காரியங்களுக்காக நம் தேவ சமூகத்தில் வருகிறோம். 21 நாள் ஜெபத்தில் என்னை கன்னத்தில் ஓங்கி அடித்த மாதிரி ஒரு சத்தம், எப்ப நீ தேவ சமூகத்துக்கு வந்தாலும் உன் காரியமா தானே வர, உன்னுடைய தேவைகளுக்காக தானே வர. ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இந்த வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனையா இருக்குது, எனக்கு இந்த தேவைகளை கத்த ஆண்டவரே எனக்கு சந்திச்சு தாங்க, இந்த கடன் பிரச்சனையை மாற்றுங்க, எனக்கு ஒரு நல்ல வீட்டை தாங்க, இல்ல என்னுடைய சபை மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய வார்த்தை நான் இந்த ஒரு 21 நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, திருநெல்வேலியிலிருந்து வந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை, எப்பொழுது பார்த்தாலும் உன் காரியமா தானே நீ என் சமூகத்துக்கு வந்துட்டு இருக்கிற, எனக்கு ஒரு காரியம் இருக்கு, அது என்னைக்காவது நீ நினைச்சு பார்த்திருக்கிறியா? ஆண்டவர் திருச்சபையை ஆண்டவர் ஒரு 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 புடமிடுவதற்காக என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும். ஒரு ஜபம்னா கூட அதுல உனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு நீ நினைக்கிறியே, ஒரு உபவாச ஜபம்னால கூட அதுல ஏதாவது எனக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு நம்ம நினைச்சுதானே வரோம். ஒரு ஆராதனைனா கூட நீ நல்லா கவனி, இன்னைக்கு கூட ஆண்டவரே என்னோட ஏதாவது என்ன செய்யுங்க, பேசுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வல்லமையை தாங்க, எனக்கு ஒரு சுகத்தை தாங்க, எனக்கு ஒரு நன்மையை தாங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்யுங்க, ஏதோ ஒரு நோக்கத்தாக இன்னைக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, உனக்காகத்தானே நான் பேச வேண்டியதா இருக்கு, உன் காரியமா தானே நான் பேச வேண்டியதா இருக்குது. ஆண்டவர் உனக்கு சுகம் தருவார், ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார், உன் தேவைகளை சந்திப்பார், உன்னுடைய குறைகளை நிறைவாக்குவார், உன்னுடைய பிள்ளைகளை வாழ வைப்பார், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார், உன்னை உயர்ந்த இடத்தில் உன்னை ஆண்டவர் உயர்ந்த இடத்தில் வைப்பார், உனக்கு எதெல்லாம் குறைவுபட்டு போயிருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார் என்று இப்ப கூட என்னுடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து உன்னுடைய காரியமாக தானே நான் பேச வேண்டியதா இருக்கு.
அவர் கேட்டாரு, என் காரியமா எப்பதான் நீ பேசுவீங்க, என் காரியமா எப்பதான் நீங்க யோசிப்பீங்க? ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களில் உலக எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளும் கர்த்தருடைய சத்தம் இப்படியாய் கேட்கிறது, யாரை நான் அனுப்புவேன்? என் ஜனங்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்களே, என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, என் ஜனங்கள் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அவர்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு அனுதினமும் அந்த பாதாளத்திற்கு நேராக, நரகத்திற்கு நேராக பிசாசு அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறானே, யாரை நான் அனுப்புவேன்? யார் நம் காரியமா? இப்ப இந்த இடத்துல கூட ஆண்டவர் என் காரியம்னு சொல்லல. அந்த வசனத்தை வாசிங்கன்னா அது அப்படியே அழகா எழுதிருக்கு. எனக்கு ஆச்சரியப்பட்டு போனேன். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார்? இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு, இதுல எனக்கும் பங்கு இருக்கு. ஆண்டவர் இது என் காரியம் என்ன செய்யல சொல்லல. அவர் சொல்றாரு, நமது காரியமா யார் போவா? ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க முடியல, ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை செய்யும், ஆண்டவரே என் குடும்பத்துக்கு ஒரு நன்மை செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு நன்மை செய்யுங்க. எப்பொழுதுமே அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதும் அந்த பைனான்சியல் ரீதியாய் வருகிற உபதேசங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற திருச்சபை மக்களாக, ஒரு ஊழியக்காரனாகத்தானே நம்ம இருக்கிறோம் என்று ஆண்டவருக்குள் ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்னார், மத்தேயு 6:33, முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடும் பொழுது, எதுக்காக நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்திற்காக நீ ராப்பகலாய் ஜபிக்கிறாயோ, அது உனக்கு தானா கிடைக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ ஆண்டவருடைய காரியமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு கூட என்னோட ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை தாங்க, எனக்கு ஒரு சுகம் தாங்கன்னு சொல்லி நம்பி வந்திருக்கிறோமே. இன்றைக்கும் கர்த்தர் உங்க காரியமா தான் பேசணும்னு நான் இருக்கணுமான்னு கேட்கிறார். பக்கத்துல பார்த்துக்கல, இன்னைக்கு உனக்காக தான் பேசணுமா? இத்தனை வாரமா உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன், ஒவ்வொரு வாரமும் உன் குடும்பத்துக்காக தானே பேசிட்டு இருக்கேன், ஒவ்வொரு வாரமும் ஊழியக்காரனை ஏற்படுத்தி உங்களுடைய குறைகளுக்காக, உங்க தேவைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக தானே ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காரியம்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ல, நான் வரணும், என்னுடைய ஸ்தானத்துல என்ன செய்யணும், அதை ஊழியக்காரனும் வரணும். வரலீன்னா என்ன செஞ்சுக்குவீங்க, மூக்கு 3 கிலோவுக்கு வீங்கிக்கும். அப்பயுமே ஆண்டவர் சொல்றாரு, உன் காரியமா நான் என்ன செய்யணும், எப்பொழுது நீ கூப்பிட்டால் நான் வரணும். ஆனா என் காரியம் ஒண்ணு இருக்குது, அதை என்னைக்காவது கொஞ்சமாவது நீங்க நினைச்சு பார்த்துருக்கிறீங்களான்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். நீங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். சத்தமா கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு காரியம் இருக்குதுங்க. ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு. நமக்கு அநேக இந்த பூமியில் வாழுகிற காலங்கள் வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு காரியம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம கல்யாணம் ஆகாம இருக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம், ஆண்டவரே நல்ல வேலைக்கு போகணும், நல்லா படிக்கணும். அல்லேலூயா. கல்யாணமான பிறகு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு குழந்தையை பாக்கியத்தாரும். குழந்தை பிறந்த பிறகு ஆண்டவரே இந்த குழந்தை அடிக்கடி என்ன செய்யுது, உடம்பு சரியில்லாம போகுது, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போற, ஆண்டவரே தேவைகளை சந்திங்க. அந்த குழந்தையை வளர்த்துவதற்கு ஞானத்தை தாங்க, பணத்தை தாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஆண்டவரே பிள்ளைக்கு என்ன செய்யணும், ஃபீஸ் கட்டணும், ஆண்டவரே அவளுக்கு பணத்தை தாங்க. அப்புறம் 1ஆவதுல இருந்து 12ஆவது முடிச்சோன்னா காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், ஆண்டவரே காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி புள்ள கொஞ்சம் தடுமாறும் பொழுது, ஆண்டவரே என் புள்ள என்ன செய்யறா, பாவத்தில் விழுகிற மாதிரி தெரியலாலே, உலக பிரகாரமான காரியத்தில் இருக்கிற மாதிரி தெரியலாலே, அவளுக்கு என்ன செய்யுங்க, அவளுக்கோ அவனுக்கோ நல்ல புத்தியை தாங்க ஆண்டவரே. அந்த திருமண வயசு வரும் பொழுது ஆண்டவரே என் பிள்ளைக்கு என்ன செய்யுங்க, திருமணக்காரர் எப்பொழுது ஜெபம் பண்ணினாலும், எப்பொழுது தேவ சமூகத்துக்கு வந்தாலும், ஆலயத்துக்கு வந்தாலும் நம் காரியமாக மாத்திரமே வருகிறோமே. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்டாரு, என்னை கேட்டாரு. எனக்கு அப்படியே கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி, நான் பெற்ற இன்பம் அது பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் என்னட்டு பேசுனாருன்னா சபைக்காக தான் என்ன செய்யறாரு, ஆண்டவர் பேசுறாருங்கனால நான் வாங்கின அடியை மீண்டும் உங்களுக்கு திருப்ப கொடுப்பதற்காக தேவ சமூகத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் கேட்கிறாரு, இன்னைக்கும் என் காரியமாகவே உன் காரியமாகவே பேசணுங்கிற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கிறீங்களே, எனக்கு ஒரு காரியம் இருக்கு. ஏங்க, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, உலகத்துல ஒரு காரியம் நடக்கணும்னா, ஒரு திருமணம் நடக்கணும்னா நம்ம அநேகரை கூப்பிட்டு கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி, சிலருக்கு சில காரியங்களை, சில பொறுப்புகளை கொடுத்து திருமணத்தை நடத்துவதற்கு மனித ஒத்தாசைகளும் பண தேவைகளும் நிறைய காரியங்களை, நிறைய ஆட்களை ஒன்று சேர்த்து நம்முடைய திருமணத்தை என்ன செய்யறோம், கஷ்டமோ நஷ்டமோ என்ன செஞ்சிடறோம், செஞ்சு முடிச்சிடறோம். ஆனா ஆண்டவருடைய காரியத்திற்கு ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கல. ஆண்டவர் ஸ்பெசிபிக்கலி ஆண்டவர் உங்களை தான் எதிர்பார்த்திருக்கிறார்.
என் காரியமா யார் போவான் என்று கேட்கும் பொழுது ஏசாயா சொல்லுகிறார், நான் போறேன் ஆண்டவரே. அதுக்கு தான் கர்த்தர் அந்த கேள்வியே கேட்கிறாரு. எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை ஏசாயா, என்னுடைய இருதயம் முழுவதும் உன்னுடைய நினைப்பாகவே இருக்கிறது, என் சிந்தை முழுவதும் உன் எண்ணமாகவே இருக்கிறது. எனக்கு உன்னை விட படித்தவர்கள், உன்னை விட திறமசாலிகள், உன்னை விட ஞானவான்கள், உன்னை விட பணம் படைத்தவர்கள் இந்த பட்டணத்தில் இருந்தாலும் என் இருதயம் என்னமோ உன்னோடு கூட பேச வேண்டும் என்றே துடித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரா? ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரா? என் இருதயம் வேற ஆப்ஷனை தேடி போகல. அதாவது ஒருவேளை நீ குறைவுபட்டு போயிருந்தாலும், ஒருவேளை நீ பலவீனப்பட்டு போயிருந்தாலும், ஒருவேளை வயது மூப்பின் காரணமாக என்னால முடியலையேன்னு சொன்னாலும், ஆண்டவருடைய பார்வையில வேற ஒரு ஆப்ஷன் உங்களுடைய ஸ்தானத்துல இன்னொருவரை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அதான் நமக்கு வேணா நிறைய ஆப்ஷன் இருக்கலாம். ஓ, இவரு கேட்கலையா, ரைட், ஓகே, அடுத்து அவர்கிட்ட வச்சு என்ன செஞ்சிடலாம், இந்த காரியத்தை முடிச்சிடலாம். இந்த காரியம் இவனால நடக்கலையா, அந்த காரியத்தை அவனால வச்சு என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். இந்த காரியத்துக்கு ஒத்து இல்லையா, ரைட், இவன் ஒத்து வர மாட்டான், இன்னொருத்தனை பிடிச்சி இந்த காரியத்தை என்ன செஞ்சிடலாம். மனிதர்களாக இருக்கிற நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனா ஆண்டவருக்கு அப்படி ஆப்ஷனே கிடையாது. நம்ம குறைவுகளா இருந்தாலும், ஹல்லேலூயா, நம்ம கீழே விழுந்து கிடந்திருந்தாலும், இல்ல ஒருவேளை ஆண்டவருடைய திட்டத்தை அறியாதவர்களாக, புரியாதவர்களாக, அல்லது அவருடைய சத்தத்தை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், ஆண்டவர் உங்களை தான் தேடி 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 வந்து கொண்டே இருக்கிறார். என்னைத்தான் கர்த்தர் தேடி வந்துட்டே இருக்கிறார். நான் யாரை அனுப்புவேன்? அவரே கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? ஏசாயா வாயிலிருந்து இந்த வார்த்தை வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆண்டவரே, என்னை என்ன செய்யும்? அனுப்பும், நான் போகிறேன். சபை எதுக்கு தெரியுங்களா? சபை எதுக்குங்க? சபை எதுக்குங்க? சும்மா சொல்லுங்களேன், யாரும் இங்க சண்டை பண்ண மாட்டாங்க. சபை எதுக்குங்க? பாரமான ஒரு இடத்துல நம்ம கூடி, அல்லேலூயா, அது பாஸ்டர் ஒன்றுமே இல்லாமல் வந்திருப்பாரு. அப்புறம் ஒரு சைக்கிள் வாங்குவார், அப்புறம் ஒரு 2 வீலர் வாங்குவார், அப்புறம் ஒரு கார் வாங்குவார், ஒரு வீடு ஒன்று வாங்குவார், அப்புறம் சபை கட்டுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் என்ன செய்வார், ஆகாயத்தில் மிதப்பார். அப்புறம் ஒருத்தர் ஹெலிகாப்டர் வாங்கணும்பாரு, ஒருத்தர் ஃப்ளைட்டு வாங்கணும்பாரு, ஜெட்டில் போகணும்பாரு, அல்லேலூயா. அப்புறம் சொந்தமாகவே அதாவது ஏரோப்ளேன் கம்பெனியே வைக்கணும்பாரு. இதுக்கா சபை? யோசிச்சு பாருங்க. சபை எதுக்குங்க? சபை எதுக்கு? அவருடைய காரியத்திற்கு தான் சபை. அப்ப அவருடைய காரியம் என்ன தெரியுங்களா? நீ புறப்பட்டு போகணுங்கிறது தான் தேவ சித்தமே. அல்லேலூயா. நீங்களும் நானும் புறப்பட்டு போக வேண்டும் என்பது ஒரே ஒரு காரியம் தான். யார் என் காரியமாய் போவான்? ஆண்டவருடைய எண்ணம் எல்லாம் யாரோ ஒருத்தர் எழுப்பிடணும், யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும், வந்து கிளப்பணும். பாஸ் என்னையவே போக சொல்றாரு, அல்ல என்னையவே என்ன செய்யறாரு, போக சொல்றாரு. எதுக்கு எடுத்தாலும் என்னையவே என்ன செய்யற சொல்றாரு, போக சொல்றாரு. ஆண்டவர் தான் உங்களை போக சொல்றாரு, பாசு போக சொல்ல. அல்ல இங்க விசுவாசிகள் இங்க இருந்தா பாசுக்கு என்னதான் சந்தோஷம் தான். 200 பேர் 300 பேர் ஒரு சபையில் இருந்தாங்கன்னா யாருக்கு சந்தோஷம்? போது. ஆனா இங்க போதகருடைய விருப்பம் முக்கியம் அல்ல. ஆண்டவருடைய விருப்பம் சபையில் இருக்கிற விசுவாசிகளை சீசர்களாக உருவாக்கி அவர்களை அனுப்ப வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதனாலதான் 12 பேரை தம்மோடு இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட தெய்வம் 2 பேராக என்ன செஞ்சார், அனுப்பினார். இப்ப சபை எதுக்குன்னு சொல்றோம் பாருங்களே. சபை சீசர்களை உருவாக்கி அனுப்புவதற்கு. பக்கத்துல போய் சொல்லுங்க, சபை எதற்கு? சீசர்களை உருவாக்கி அனுப்ப. எதுக்குங்க? அனுப்புறதுக்கு. இப்ப கேளுங்க, போக ரெடியா இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, போக ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க போக ரெடியா இருந்தா சபை அதற்கு ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் முழு நேர ஊழியத்துக்கு வரேன் பாஸ்டர். நீங்க ரெடியா இருந்தா சபையை கர்த்தர் பலப்படுத்துவார். கர்த்தர் ஒரு இடத்தில் ஊழியத்தை ஆரம்பித்து நடத்துவதற்கு உண்டான தேவைகளை, ஒத்தாசைகளை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. நான் போனா எனக்கு யாரு வீட்டு வாடகை கொடுக்கறது, எனக்கு யார் பெட்ரோலுக்கு வண்டிக்கு யார் காசு கொடுக்கறது, அல்லேலூயா, யார் எனக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கறது என்கிற சூழ்நிலை இனி தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் உங்களை அனுப்புகிறாரோ அவரே உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதையும் மீறி அதுக்குத்தான் சபையை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். இந்த சபை எதுக்கு தெரியுங்களா? தேவ ஊழியர்களை அனுப்புகிற மிஷனரிகளை தாங்குவதற்கு இந்த சபை பலனுள்ள சபையாய் மாறணும். அல்லேலூயா. உண்மையே சொல்கிறேன், எந்த அளவுக்கு மிஷனரி ஊழியத்திற்காக திருச்சபை ஸ்ட்ராங்காக நிற்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பரத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்பிட்டு இருக்கிறார். உண்மையை சொல்றேங்க, கர்த்தர் மாத்திரம் நம்மோடு இல்லாமல் போயிருந்தால்
ஒரு கால் புடி இடம் கூட நமக்கு கிடைச்சிருக்காது. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவருடைய ஏக்கமெல்லாம் யாரை நான் அனுப்புவேன். அப்படியே அனுப்புனாலும் ஆண்டவருடைய இருதயம் அவர் நினைச்ச பிரகாரம் நடக்குதா? அடுத்த ஒரு கேள்வி ஆண்டவர் என்னட்டு கேட்டார். சரி ரைட்டு, ஊழியத்துக்கு வந்துட்டேன், உன்னை அனுப்பிட்டேன், நான் நினைக்கிற பிரகாரம் நீ செய்யறியா? இன்னைக்கு ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்யறதா இருந்தா கூட, எந்த ஊழியமா இருந்தாலும், அது அப்போஸ்தலர் ஊழியமா இருந்தாலும், தீர்க்கதரிசி ஊழியமா இருந்தாலும், சுவிசேஷ ஊழியமா இருந்தாலும், அது மெய்ப்பன் ஊழியமா இருந்தாலும், போதிக்கிற ஊழியமா இருந்தாலும், யாரோ ஒருவரை குறை சொல்லியே நம்ம ஊழியம் செய்ய பழகிட்டோம். நல்லா கவனிங்க, இந்த காலத்தில் இருக்கிற ஊழியர்கள் யாரோ ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறோம், குறை சொல்லியே அதுல நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும். பாஸ்டர் அவர் சரியில்லை பிரதர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆதாயத்தை என்ன செய்யறோம், உருவாக்கி கொள்கிறோம். இனி அப்படிப்பட்ட ஊழியர்கள் நம்மை தேடி வருவார்களே ஆனால் நம்ம சொல்லணும், பாஸ்டர் யார் எப்படி இருந்தா எனக்கு என்னங்க பாஸ்டர், யாரை பத்தி என்ன செய்யாதீங்க, யாரை பத்தி குறை சொல்லாதீங்க பாஸ்டர், கர்த்தர் பார்த்துக்குவார், இப்படி சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. அதை ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லுவதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, நாம் யாரையும் குறை சொல்ல கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, இனிமேல் நீங்க யாரையும் குறை சொல்லி பழகாதீங்க. அது தேவனுடைய சுபாவம் அல்ல. அல்லேலூயா. அப்போ இனி நான் யாரை பத்தி குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களோ, அன்னைக்கு யாராவது ஒருவர் உங்களுடைய வீட்டுக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் உங்களை தேடி வரும் பொழுது, பாஸ்டர் பிரதர் என்ன செய்யாத, யாரை பத்தியும் குறை சொல்லாது, எதுக்கு வந்திருக்கு, ஜோமன் வந்திருக்கிறீங்களா, ஏதாவது 2 வாசனத்தை என்ன செய்யுங்க சொல்லுங்க, 2 வார்த்தையை சொல்லுங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. 2 முறை சொல்லி பாருங்க, 3வது முறை குறை சொல்லுகிற ஆவி நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயே இருக்காது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய இருதயம் எல்லாம் கடைசி கால எழுப்புதலுக்காக நிறைய பரிசுத்தவான்கள் இரவு பகலாக ஜபிக்கிறதை நம்முடைய இந்த காலகட்டத்தில் நம்முடைய கண்கள் பார்க்கிறது, நம்முடைய செவிகள் கேட்கிறது. யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, யாரோ ஒருத்தர் இரவு பகலா ஜெபம் பண்றாரு என்பது அல்ல. அந்த ஒரு எழுப்புதல் என்கிற அந்த பரவசத்தை உண்டாக்குகிற ஒரு வார்த்தை அல்ல. அந்த எழுப்புதலில் நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும் என்பது தேவ திட்டமா இருக்கிறது. உலக எழுப்புதல் ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபினால் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. அப்படிப்பட்ட எழுப்புதலில் ஆண்டவர் இந்த திருச்சபையை, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு பங்குள்ளவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலில் நீங்களும் நானும் பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் அவருடைய இருதயம் எப்பயாவது என்ன வந்தாலும் யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும், எழுப்பிடணும். அதாவது யாரை எழுப்பிட முடியும், எவன் கீழே விழுந்து கிடக்குறானோ அவனையும் தான் எழுப்ப முடியும். அவன் அதாவது எழுப்பி நிற்கிறவனை திரும்ப எழுப்பிட்டு என்ன அர்த்தம், தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பலாங்க, தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறவனை எழுப்பவே முடியாது. அவன் எந்திரிக்கவே என்ன செய்ய மாட்டான். ஏன்னா அவன் தூங்கவே இல்லை. அவன் தூங்கி இருந்தா தான் எந்திரிப்பான். அவன் தான் நடிக்கிறதுக்கு என்ன செய்யிருக்கிறான், அவன் பழகி இருக்கிறான். உலகம் ஒரு நாடக மேடை. அந்த நாடக மேடையில நம்ம எல்லோரும் ஒவ்வொரு கதாபாத்திரம். அதுல இந்த நடிகர்கள் மிக திறமைசாலிகள். தூங்கிட்டு இருக்கிறவனை தண்ணி ஊத்தி எழுப்பிடலாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவனை உலகமே இடிஞ்சாலும் நீங்க அவனை எழுப்ப முடியாது. அப்போ ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், எவனுக்குள்ளாக அந்த தீ பற்றி எரிகிறதோ, ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்று அசோத்திரம் எந்த ஒரு மனிதன் துடித்து கொண்டு அவனுக்கு வழி இல்லாமல் விழுந்து கிடக்கிறானோ அவனை எழுப்பி விடுவதற்கு கர்த்தர் திருச்சபையை வச்சிருக்கிறார். ஆலையில் அவனை எழுப்பணும், அவனை அனுப்பணும். ஆலையில் இதுதான் தேவனுடைய உன்னதமான ஒரு திட்டம். நீங்க ஆதியாகமத்திலிருந்து எடுத்து பாருங்க, ஆண்டவர் யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்களை எல்லாம் கர்த்தர் அனுப்பினார். ஆபிரகாம் ஒரு சிலை செய்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய்ய நீ போனார், உன் சந்ததிக்காக அல்ல, ஆபிரகாமுடைய சந்ததியின் மூலியமாய் இந்த பூமியில் இயேசு பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருந்தது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, அதன் பிறகு ஈசாக்கை கொடுத்தார். அதன் பிறகு யாக்கோபு, 12 கோத்திரங்கள். அந்த 12 கோத்திரங்களில் ராகாபனுடைய பெயர் வருகிறது. அடுத்தது சோதரம் அந்த தாவீதுடைய பெயர் வருகிறது. அந்த தாவீதுடைய வம்சத்தில் ஈசாயின் மரத்தில் தோன்றின இயேசு இந்த சந்ததி வழியாய் வர வேண்டும் என்பது தேவனுடைய உன்னதமான நோக்கம் இருந்தது. அல்லேலூயா. அவனை அனுப்பினார். அதே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் மோசேயினிடத்துல பேசுகிறார். பார்வோன் என் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், என் ஜனங்கள் மீட்க முடியாதபடி அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், என் ஜனங்கள் மிகுந்த ஒடுக்கப்படுகிறார்கள், செங்கல் சூளையில எரிந்து சாகிறார்கள், அவர்கள் படுகிற உபத்திரவத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. மோசே நீ போய் என் ஜனங்களை என்ன செய்ய, மீட்டு கொண்டு வா. கர்த்தர் மோசேயை அனுப்பினார்.
அடுத்து நியாயாதிபதிகள் நாட்கள் நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் லைனா அந்த நியாயாதிபதிகள் நாட்களில் ஒவ்வொருவராய் கர்த்தர் அனுப்பினார். கிதியோனை அனுப்பினார், எப்தாவை அனுப்பினார், சிம்சோனை கர்த்தர் அனுப்பினார், தெபோராளை கர்த்தர் அனுப்பினார், பாராக்கை அனுப்பினார். இப்படி நியாயாதிபதிகள் நாட்களில் ஒவ்வொருவரையும் அனுப்பி ஜனங்களை மீட்டெடுத்தார். ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார், ஜனங்களை அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுத்தார். அப்படிப்பட்ட சிறைப்பட்டு போன ஜனங்களை இப்படிப்பட்ட நியாயாதிபதிகள் மூலியமாக கர்த்தர் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எலியாவை அனுப்பினார். நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் என்று கர்த்தர் அனுப்பினார். கேரி தாற்றங்கரை அன்றைக்கு அனுப்பினார், சாரிபாத் வீட்டுக்கு அனுப்பினார். அதன் பிறகு அந்த தேசத்தினுடைய ராஜாவா இருந்த அந்த ஆகாபனுடைய இடத்திற்கு கர்த்தர் அனுப்பினார். அவன் போனதுனாலதான் கர்த்தர் பாகாலுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளுடைய தலையை, நம்மளுடைய தேவனுடைய தலையை, எலியாவை உயர்த்த முடிந்தது. அல்லேலூயா. இந்த ஒரு வேதாகமம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவரையும் அனுப்பிக் கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்கும்படி தன்னுடைய ஒரே குமாரனை, என் தேவாதி தேவன், என் தகப்பன் தன்னுடைய குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி இவ்வளவா அன்பு செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அனுப்பும் பொழுதே அவருக்கு தெரியும், என் மகன் கொல்கதா மலையில எல்லாருடைய கண்கள் பார்க்க ரத்தம் சொட்ட சொட்ட வாரினால் அடிக்கப்பட்டு என்னுடைய மகனுடைய சரீரம் பிற்கப்பட போகிறது. ஒரு சொட்டு ரத்தம் கூட மீதி இல்லாமல் அத்தனையும் அந்த கொல்கதாவுடைய வீதியிலே ஊற்றப்பட போகுது என்பதை அறிந்த என் தகப்பன் தன்னுடைய குமாரனை அனுப்பினாரே. அல்லேலூயா. அவருடைய காரியமெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய எண்ணமெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். யாரை நான் அனுப்புவேன், யார் நம் காரியமாய் போவார். சபையை கர்த்தர் அதுக்கு தான் வச்சிருக்கிறார். சபையில செஞ்சிருக்கிறாருங்க. ஒட்டுமொத்த சபையும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் சீசர்களை அனுப்புவதில் மிக 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 ரொம்ப குறியா இருந்தாங்க. அதனாலதான் மத்திய 28 இந்த கடைசி 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய இருதயத்தினுடைய ஏக்கத்தை கடைசியாக பேசுகிறார். நீங்கள் என்ன செய்யுங்க, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. நல்ல கவனிங்க, நான் கட்டளையிட்ட யாவையும். நம்ம பாட்டுக்கு பேசுறது இல்ல, பலிபீடத்தில் நின்று. அல்லேலூயா. நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய விருப்பத்திற்கு, நம்மளுடைய தேவைக்கு, நம்மளுடைய ஆசைக்கு பேசுகிற இடமல்ல இந்த ஒரு பலிபீடம். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி நீ அவர்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணு. இந்த உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூடயே இருப்பேன். உன்னை ஒருபோது என்ன செய்ய மாட்டேன், நான் விடவே மாட்டேன். ஒருபோது நான் உன்னை விட மாட்டேன். கர்த்தருடைய வாக்கு. ஹல்லேலூயா. அப்ப சபையினுடைய பிரதான நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா அனுப்புவது, எழுப்புவது. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் எழுப்புதல். என்ன பேருங்க? எழுப்புதல்ங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லை. அதான் நிறைய பேருக்கு இந்த வார்த்தை பிடிக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் எழுப்புதல் எழுப்புதல்னு பேசிட்டே இருக்கிறாங்க. அப்படி எழுப்புதல்ங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. எழுப்புதல்ங்கிறது ஒரு தவறான வார்த்தை அல்ல. முடங்கி கிடக்கிறவனை எழுப்பு பண்ணுவதுதான் எழுப்புதல். ரட்சிக்கப்படாதவனை ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் அனுப்புகிறாரே, அந்த தேவ பிள்ளைகள் மூலியமாய் நடைபெறுகிற அந்த உன்னதமான பணிக்கு பெயர் தான் எழுப்புதல். இனி கடைசி நாட்கள்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் கொத்து கொத்தாக ரட்சிக்கப்படுகிற காலங்கள் வருகிறது. அதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படி உங்களோடும் என்னோடும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பேதுருவை கொர்நேலியை வீட்டுக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அடுத்து ஒரு பவுல அங்க பார்க்கும்பொழுது ஒரு ரோமாபுரிக்கு கர்த்தர் அனுப்பினார். ஒரு தோமாவை கர்த்தர் இந்திய தேசத்துக்கு அனுப்பினார். இன்னைக்கு அவர் வழினா இன்னைக்கு நீங்கள் நானுமே கிடையாது. ஆண்டவர் சில மிஷனரிமார்களை ஆண்டவர் இந்திய தேசத்துக்கு அனுப்பினார். நான் அதனுடைய பிரஃபனுடைய வரலாறை படிச்சுட்டு இருந்தேன். இப்போ படிக்கும் பொழுது அவருடைய மனைவி அந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது மேலே நின்று ஆலயத்தினுடைய பராமரிப்பு பணிகளை பார்ப்பதற்காக இப்படி எட்டி பார்த்துருக்குறாங்க. தவறி கீழே விழுந்துருக்குறாங்க. தவறி கீழே விழுந்து அங்கேயே இறந்துட்டாங்க. இன்னைக்கும் அந்த சபை சிஎஸ்ஐ சபைக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய கல்லறை இருக்கிறது. இன்னைக்கு அந்த கல்லறை இருக்குது. ஆண்டவர் யாரோ ஒருவரை ஏதோ ஒரு காரியத்திற்காக அனுப்பி தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் தேவனுக்காக பலிபீடத்தில் வைத்து இரத்த சாட்சியாய் மரித்த எத்தனையோ உத்தமர்கள் இந்த பட்டணத்துல கால் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கர்த்தர் அனுப்புனதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் சும்மா ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். சொல்ல மாட்டீங்களா?
ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு படி மேல அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை அங்கீகரித்திருக்கிறார். அதே ஒரு படி மேல அவருடைய மிகப்பெரிய அந்த தேவ ராஜ்யத்துல உங்களை என்னையும் கர்த்தர் பங்காளியாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு என்ன பேர் தெரியுமா? பங்காளி. என்னங்க? ஆமா, பங்காளி. ஆண்டவர் அந்த தேவ ராஜ்யத்துல நம்மை பங்குள்ளவர்களாக கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். கர்த்தர் யாரோ ஒருவரை கர்த்தர் அனுப்பியதுனாலதான் கர்த்தர் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டோட இருதயத்தினுடைய ஏக்கமெல்லாம் எப்படி இருக்குது தெரியுங்களா? அல்லேலூயா. நீங்க வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. மத்தேயுனுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36, 37 வாசிச்சு பாருங்களேன். மத்தேயு 9, 36, 37 வாசிங்க. திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்ததை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அவருடைய ஆதங்கத்தை பார்த்தீங்களா? திரளான ஜனங்களை பார்த்து அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாகவும் மெய்ப்பன் இல்லாத ஒரு ஆடு எப்படி இருக்குமோ அப்படி போல அலைந்து திரிகிற கூட்டத்தை பார்த்து இயேசு மனதுருகி அவர் சொன்னார், அறுப்பு எப்படி இருக்குது? மிகுதியா இருக்குது, ஆனால் வேலையாட்கள் கொஞ்சம். அந்த வேலையாட்களும் அவர் விரும்புற மாதிரி வேலை செய்யறாங்களான்னு பார்த்தா இல்ல. அவர்களுக்கு ஒவ்வொரு விஷன், அவர்களுக்கு ஒரு திட்டம், அவர்களுக்கு ஒரு நோக்கம். ஆனா அவர் விரும்புகிற நோக்கத்தை செய்கிற வேலையாட்கள் என்னங்க? கொஞ்சம் தான். நம்மளையே நம்ம யோசிக்கணும். என்னையே நான் யோசிக்கிறேன். அவர் விரும்புகிற பிரகாரம் நம்ம ஊழியம் பண்றோமா? அவர் விரும்புகிற பிரகாரம் என் வாழ்க்கை இருக்கா? அவர் சொல்லுகிறதை நம்ம கேட்கிறோமா? ஆண்டவருடைய இருதயத்தினுடைய ஏக்கம் இந்த கடைசி நாட்கள்ல திரளான ஜனங்கள் மடிந்து போகிறதையும் திரளான ஜனங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறதையும் பார்த்து இயேசு மனதுருகி அவர் சொன்னார், அறுப்பு மிகுதியா இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சம். கொஞ்சம். அந்த கொஞ்சத்தில் இருக்கிற அந்த வேலையாட்களுக்கு தான் 5 வகையான ஒரு வேலையாட்களை கர்த்தர் பைபிள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஒன்னு அப்போஸ்தலர், இன்னொன்னு தீர்க்கதரிசி, இன்னொன்று சுவிசேஷகர், இன்னொன்று மெய்ப்பர், அடுத்தது போதகர். இந்த 5 வகையான வேலையாட்கள் எப்படித்தான் இருக்கிறாங்களாமா? கொஞ்சமா இருக்கிறாங்க. இந்த 5மே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அனுப்புவதற்கு, சீஷர்களை உருவாக்கி அனுப்புவதற்கு தான் இந்த 5 வகையான ஊழியமும். ஆனா இன்னைக்கு சிலர் சொல்றாங்க சபை தான் என்ன செய்யணும்? அனுப்பணும். அப்படி அல்ல. எந்த ஒரு அப்போஸ்தலனா இருந்தாலும் ஒரு அப்போஸ்தலரை என்ன செய்யணும்? உருவாக்கணும். ஒரு பவுல் ஒரு தீமோத்தேயுவை உருவாக்கினான், ஒரு தீமோத்தேயு ஒரு தீத்துவை உருவாக்கினார். ஏன்? இயேசு 12 சீஷரை என்ன செஞ்சாரு? உருவாக்கினார். அந்த 12 சீஷர்களும் 70, 120, 2000, 3000 என்று சீஷர்களுடைய தொகை அந்த நாட்களில் பெருகி கொண்டே போனது. காலை நேரத்தில் நான் அதிகாரத்தோடு சொல்லுவேன், எந்த ஊழியமாய் இருந்தாலும் அந்தந்த ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுத்த அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் தங்களுக்கு ஏற்ற சீஷர்களை உருவாக்கி அனுப்புகிற பணிகளில் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரே காரியமாய் இருக்கிறது. அது சுவிசேஷகராக இருந்தாலும் சரி, அது தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அது ஒருவேளை மெய்ப்பனா இருந்தாலும் போதிக்கிறவர் இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த அழைப்புல அடுத்த கட்ட சோதனம், ஒரு தலைமைத்துவத்தை அடுத்த கட்ட சீஷர்களை உருவாக்கக்கூடிய உன்னதமான பணியை கர்த்தர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுல குடும்பத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? சேர்த்திக்க கூடாது. அதுக்காக ஒருவேளை ஆசாரிய ஊழியத்துக்கு வந்துட்டு அவன் குடும்பம் ஊழியமே செய்யக்கூடாதா என்று நான் சொல்ல விரும்பவில்லை. தேவன் அழைப்பு இருக்குமையானால், அந்த அழைப்பு ஒருவேளை அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் இருக்குமையானால் கர்த்தரே அதனுடைய அழைப்புக்கு ஏற்ற ஒரு தன்மையை உருவாக்கிய கர்த்தர் அவர்களை ஊழியத்துக்கு கொண்டு வருவார். அதற்காக ஒன்னே குடும்பம் மட்டுமே தான் என்ன செய்யக்கூடாது? நானு, அடுத்தது என் புள்ள, அடுத்து என் பையன் அப்படிங்கிற எண்ணம் தேவனுடைய ராஜ்யத்துல என்றைக்கும் அந்த சிந்தை இருக்கக்கூடாது. சீஷர்களை உருவாக்குகிற உன்னதமான பணிக்கு கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் ஒரு அலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆத்தும ஆதாய பணியாளர் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு 3 காரியம். இப்பதான் செய்தி ஆரம்பிக்க போறோம். ஒரே ஒரு வசனம், யாரை நான் அனுப்புவேன். யாரை அனுப்பினார், அவருடைய காரியம் எப்படியா இருந்தது என்பதை மாத்திரம் நம்ம வெகு சீக்கிரத்தில் சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா,
சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். நல்ல கவனிங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் ஸ்தேவான் கொல்லப்படுகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் கொல்லப்படுகிறார். ஸ்தேவானும் அந்த ஒரு பிலிப்பும் நெருங்கிய நண்பர்கள். அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுங்களா? அங்கு இருந்ததான சீஷர்களுக்கு, அங்கு இருந்ததான தேவ பிள்ளைகளுக்கு ஆகாரங்களை சமைத்து கொடுப்பதும் பந்தி பரிமாற்றம் செய்வதும் இவருடைய வேலையா இருந்தது. அப்படியே என்ன அர்த்தம்? சாப்பாடு செஞ்சு போட்டு இருந்தாங்க. நல்லா கவனிங்க. சாப்பாடு செய்யற வேலை ஒரு சாதாரண வேலை இல்ல. அதற்கே தேவனுடைய அழைப்பை பெற்ற 2 பேர் அங்கே பந்தி விசாரிப்பு செய்து கொண்டிருந்தார்கள். 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்கள் எல்லாம் நீங்க அப்படியே வீட்டுல பொறுமையை வாசிச்சு பாருங்க. ஸ்தேவான் மீது மிகுந்த மூர்க்கம் ஏற்பட்டு அங்கு இருந்த ஜனங்கள் ஸ்தேவானை பார்த்து பல்லை கடித்தார்களாம். என்ன பண்ணாங்களாமா? ஒண்ணும் இல்லாம பண்ணிருந்தா கோவம் வந்தா பல்ல கடிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு தெரியும். அதான் நமக்கு பாத்தீங்கன்னா வெளியே இருந்தா தெரியாது. இந்த இடத்துல இந்த எகிர் இருக்குது பாருங்க, அப்படியே மேலே கீழே என்ன செய்யும்? அப்படியே போகும். அப்படியே பல்ல கடிச்சோன்னா என்ன செய்யும்? அவனை ஒரு நாளைக்கு உன்னை அப்படிங்கிற பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்தேவான் மீது மூர்க்கம் கொண்டு அங்கிருந்த ஜனங்கள் பல்லை கடித்தார்கள். வேதம் சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். பல்லை கடித்தார்கள். ஆனால் அவனோ பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தான். யோசிச்சு பாருங்கம்மா. உலக எழுப்புதலுக்காக நீங்களும் நானும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். அதாவது எழுப்புதல் தான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று அறிந்து கொண்டிருக்கிறோம். அங்கே ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் ஸ்தேவானை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஆனால் ஸ்தேவானோ அதற்கு நேராக பல்லை என்ன செய்யல? மாடா ஒத்த கொத்தையா பார்க்கலாம். நீயா நானா? ஹல்லேலூயா. பாத்துக்கலாவா? நான் பைபிள் மட்டும் எடுக்கலன்னா உன்னையா அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். ஏசாமி கோயிலுக்கு போறதுனால எப்படி இருக்கிறேன்? உம்முன்னு இருக்கிறேன், கம்முன்னு இருக்கிறேன். இல்லைன்னா நான் யாருன்னு தெரியாத ஏரியாவில் வந்து என்ன செய்ய கேட்டு பாடுறாரா? எப்படி இருந்த பாடுறா? அப்படியெல்லாம் என்ன செய்யல ஜனங்கள். அந்த ஒரு அந்த ஒரு ஸ்தேவானை பார்த்து பல்லை கடித்தார்கள். அதற்கு ஆவிக்குரிய மகனாய் இருந்த ஸ்தேவான் என்ன செய்யல? ஆமா, ஆவிக்குரிய மகனா இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பல்ல கடிக்க மாட்டோம், பல்ல கட்ட மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி பாஸ்டர் என்னை எப்படி சொல்லலாம்? அப்படியெல்லாம் சொல்லலீங்க. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை இதுல நிதானிக்க முடியாது தெரியுங்களா? அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய தன்மை ஒரு உச்சகட்டமான நமக்கு நேர் எதிரான ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதுதான் நீங்க யாருங்கிறத அந்த இடத்துல என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. ஆவியில் இருக்கிறோமா? அல்லேலூயா. இல்ல சோதரம் ஆவி வெந்து போய் இருக்கிறோமாங்கிறத அதுல நம்ம என்ன செய்யலாம்? நம்மளுடைய தன்மையை அதுல கண்டுபிடிச்சிடலாம். ஸ்தேவான் பல்ல கடித்தார்கள். அவனோ ஆவியில் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பாக்குறாங்க. வானம் அவனுக்கு எப்படி இருக்குது? திறந்து இருக்குது. வானம் எப்படி இருக்குது? அவனுக்கு அடிப்பட்டு அந்த கல்லை எடுத்து அந்த கல்லை அடிக்கிற அடி அவனுக்கு பெருசா தெரியல. வானம் திறக்கப்பட்டதை பார்த்து சந்தோஷம் அடைந்திருந்தான். அல்லேலூயா. அவனை விடல, மூர்க்கமாகி கல்லறிந்து அவனை கொலை செய்தார்கள். அதற்கு பவுலும் என்ன செஞ்சிருந்தான்? சம்மதித்திருந்தான். இப்படிப்பட்ட காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் அடுத்த அதிகாரம் 8வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது. அங்கே அவனை கொலை செய்ததுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேய சமாரியா தேசங்களில் எங்கும் என்ன செஞ்சாங்க? சிதறடிக்கப்பட்டு போனார்கள். சிதறடிக்கப்பட்டு ஒன்னா சேர்ந்து இருந்த நண்பன் இப்பன் ஒருவன் இல்லை. ஒன்னா காய்கறி வெட்டிட்டு ஒன்னா சமைச்சிட்டு இருந்த ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இப்ப இல்லை. அந்த ஒரு பிலிப்பு மிகவும் நொந்து போனவனாய், மிகவும் சோர்வடைந்தவனாய் இருக்கிறான். வேதம் சொல்கிறது அப்படி சிதறடிக்கப்பட்ட நேரத்தில் 5வது வசனம், அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? என்னமா ஒரு அபிஷேகம்!